வணக்கம். இந்த வீடியோவில் லாப நட்ட கணக்கு பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம பேசிக் சம்ஸ்லேருந்தே அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். சரிங்களா? நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறோம். ஒவ்வொன்றா பாருங்கள். ஒவ்வொன்றுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு தான் நம்ம போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர் கணக்கு ரொம்ப நல்லா போடுவாங்க. அவங்க எல்லாமே ஈஸியாக போட்டுருவாங்க. அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு மீடியமாக பண்ணுறவங்க இல்லை ஸ்லோவாக இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போது இது 8ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லாப நட்ட கணக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, அடக்க விலை. லாப நட்ட கணக்கில் ஜென்ரலாகவே லாப நட்ட கணக்கு அப்படின்னாலே என்ன நம்ம மைண்டில் வரணும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த வாங்கின பொருளை விற்கிறோம். வாங்குகிறோம் விற்கிறோம். அதில் ஒன்று வாங்கி விற்கிறது மூலமாக லாபம் வரும், இல்லை நட்டம் வரும். இது 2 தான் கான்செப்ட். சரிங்களா? இதே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொருளை வாங்குவோம், அதை அடிஷன்ஸ் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் வேல்யூ ஆட் பண்ணுவோம். வேல்யூ ஆட் பண்ணி அதை விற்போம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடக்க விலை அப்படிங்கிறப்போ அந்த பொருள் வாங்குகிற பொருள் ப்ளஸ் அதுக்கு என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை செய்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் அதனுடைய விலையாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பொருள் உற்பத்தி பண்ணி வாங்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பொருளை தயாரித்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தயாரித்து வைக்கிற பொருளுக்கு பேர் என்ன இடம்னா, தயாரிப்பு செலவோடு இருக்கிற பேர் என்ன இடம்னா அடக்க விலை அப்படிங்கிறோம். சரிங்களா? விற்கிறோம் பார்த்தீங்களா, விற்கிற பொருளுக்கு உண்டான பேர் என்ன இடம்னா விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறோம்னா லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போது அடக்க விலையோட விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை லாபம்னு சொல்லுவோம். அடக்க விலை விற்பனை விலையோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நட்டம்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, வாங்கி விற்கிறப்போ வாங்கின விலையை விட விற்கிற விலை அச்சாக இருந்துச்சுன்னா லாபம் வரும். வாங்கின விலையை விட விற்கிற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நட்டம் வரும். இப்போ இதைய சதவிகிதம் நம்மளுக்கு மெயினாக இங்கே பிரச்சனையே எங்கே வரும் இடம்னா, இந்த சதவிகிதம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கையில் தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். அதை ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். இப்போது நம்ம பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடக்க விலை. நான் சொன்னதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடக்க விலை அப்படிங்கிறது ஒரு பொருளை வாங்கிய விலையை தான் நம்ம அடக்க விலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உற்பத்தி பண்ணுற விலை இல்லை வாங்குகிற விலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுதான் அடக்க விலை அப்படின்னு சொல்கிறோம். விற்பனை விலை அப்படின்னா ஒரு பொருளை விற்ற விலையை விற்பனை விலை அப்படின்னு சொல்கிறோம். லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, விற்கிற விலைக்கு பார்த்திங்களா, விற்ற விலைக்கும் வாங்கின விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறோம்னா லாபம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றேன்னா, இப்போ இது விற்பனை விலை, இது வாங்கிய விலை. அங்கே கொடுத்தது இதுதான். சரிங்களா? விற்பனை விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 20. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாபம்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி விற்கிறோம் அப்படின்னா, கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்றோம்னா லாபம் வரும். நம்ம கம்மியான விலைக்குன்னு வாங்கிட்டு அதை விட கம்மியான விலைக்கு விற்றுட்டோம் அப்படின்னா நட்டம் வந்துடும். சரிங்களா? நட்டம்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில ஷார்ட்கட்ஸும் சொல்லுவேன். அந்த ஷார்ட்கட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இந்த சூத்திரங்கள்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சு இதை சம் போட்டுடலாம். நம்ம அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா தள்ளுபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தள்ளுபடினா நம்மளுக்கு தெரியும். இப்போது நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அங்கே ஒரு ஷர்ட்டோ இல்லை ஒரு கவுனோ எடுக்கிற அப்படின்னு வச்சுங்களேன். ஷர்ட்டோட விலை 500 ரூபாய்ன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஜென்ரலாக நம்ம போய் பார்த்த மாதிரி தெரியும். ஷர்ட்டோட விலை 500 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. கடையில் நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லுவாங்க, 10% உங்களுக்கு தள்ளுபடி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10%. சதவிகிதம் அப்படின்னாலே 100க்குன்னு அர்த்தம். சரிங்களா? சதவீதம் அப்படின்னாலே 100க்குன்னு அர்த்தம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றேன் அப்படிம்பாங்க. தள்ளுபடின்னு என்ன? கழிச்சு தர்றேன் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் போட்டிருக்கிற விலையை விட 10% நாங்கள் உங்களுக்கு கம்மியாக தர்றேன், கழிச்சு தர்றேன், குறைவாக தர்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு ஷர்ட்டோட விலை 500 ரூபா அப்படின்னா 10% அப்படின்னாலே நான் சொல்லிட்டேன், சதவிகிதம்னாலே 100க்கு. இப்போது 100 ரூபாய்க்கு 10 ரூபாயை கம்மி பண்ணி தர்றேன் அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக புரிஞ்சுங்க. 100 ரூபாய்க்கு 10 ரூபாயை கம்மி பண்ணி தர்றேன் அப்படின்னா 500 ரூபாய்ங்கிறது 500. அப்போது 5 × 10 50 ரூபா கம்மி பண்ணி தரேன்னு அர்த்தம். அப்போது இந்த 50 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன? தள்ளுபடி. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு விலை என்ன, வாங்கிய விலை என்னவாக இருக்கும்? 450 ரூபாய் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரலாக நம்ம எங்கே போனோம்னாலும் துணி கடைக்கு போனோம்னா தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க. தள்ளுபடிங்கிற கான்செப்ட் இதுதான்.
சரிங்களா? இது வந்து புரியலனா மறுபடியும் பாருங்கள். திரும்பவும் நான் கணக்கு வரையப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயே அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதே சம்மரையில் தான் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து 3 வகைப்படும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. இன்னொன்று வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அதாவது தனியாக சென்ட்ரல் மத்திய அரசு மட்டும் ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் வசூல் பண்ணுறது. இன்னொன்று வந்து 2 பேர் சேர்ந்து பாதி 10% வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு 5%, அவங்களுக்கு 5%. அதுதான் ஐஜிஎஸ்டி. மொத்தம் வந்து 3 வகைப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனை அடுக்கில் வந்து ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வரி அடுக்கு. சரிங்களா? முதல்ல வந்து 5%, 12%, 18%, 28%. இதுவும் வந்து கேட்கணும்னான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸில் கேட்டுருவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடிஷனலாக வரப்போ அப்படியே பார்த்துட்டு நம்ம. சரிங்களா? 5%, 12%, 18%, 28%. மொத்தம் 4 வரி அடுக்கு. ஜிஎஸ்டி வந்து 3 விதத்தில் வசூல் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணுது. இன்னொன்று மத்திய அரசாங்கம் வந்து வசூல் பண்ணுது. இன்னொன்று 2 அரசாங்கம் சேர்ந்து வசூல் பண்ணுறது. சரிங்களா? அது ஒன்று. வரி அடுக்குன்னு வந்தீங்கன்னா 4 விதமாக வந்து வரி வாங்குறாங்க ஒரு பொருளுக்கு. ஓகே, இப்போ ரொம்ப எளிமையான கணக்கு நம்ம புத்தகத்தில் கொடுத்துக்கிறது தான். ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். இப்போது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாகவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறோம், இல்லை கோயம்புத்தூர் போகிறோம், இல்லை வந்து சென்னை போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சென்னை போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் வாங்குறப்போ இங்கேருந்து போய் வரக்கு உண்டான போக்குவரத்து செலவு, அந்த பொருள் அங்கேருந்து எட்டு வரக்கு உண்டான வாடகை செலவு, இது எல்லாமே அந்த பொருளோட தான் சேரும். அந்த பொருளோட மொத்தம் எத்தனை ரூபாய் செலவாச்சுப்பா, இந்த பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சுப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை வந்து 16,150 வாங்குறாரு. அதை கொண்டு வரதுக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு 1,350 செலவு பண்ணுறாரு. அப்போது மொத்தமாக அதை வாங்கணுக்கு உண்டான செலவு எவ்வளோனா, இந்த 16,150 கூட இந்த 1,350 கூட்டிக்கிங்க. சரிங்களா? கூட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 17,500 வரும். சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா அந்த பொருளுடைய அடக்க விலை எவ்வளோ வருது? 17,500 நம்மளுக்கு வந்துடும். இந்த 17,500 மேலே அதிகமாக விற்றோம்னா தான் நம்மளுக்கு லாபம். இந்த 17,500 கம்மியாக விற்றோம்னா நம்மளுக்கு நட்டம். அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறகு அதனை அவர் 19,250 வந்து விற்கிறாரு. சரிங்களா? இப்போது 17,500 வாங்கி 19,250 விற்கிறாரு அப்படின்னா இந்த படிக்கையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது அதிகமான விலைக்கு விற்றுருக்காரு. ஸோ லாபம், ப்ராஃபிட் தான் அவருக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ப்ராஃபிட் எவ்வளோனா இந்த 19,250 மைனஸ் 17,500 கழிச்சோம்னா 1,750 அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 19,250 வந்து அந்த பொருளை வந்து விற்றுருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து 1,750 வந்து அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அவரின் லாபம் அல்லது நட்ட சதவிகிதத்தை காண்க. சதவிகிதம்னாலே 100க்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது 17,500 வாங்கி 19,250 விற்றுருக்காரு. அதுக்கு அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1,750 லாபம் கிடச்சிருக்கு. அப்போது 100 அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சதவிகிதம். சதவிகிதம்னாலே 100க்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. சதவிகிதம்னாலே 100. அதாவது 17,500 1,750 லாபம்னா இங்கே பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பொருளுடைய அடக்க விலை நமக்கு தெரிஞ்சிருச்சு 17,500. அதாவது இந்த 16,150 இந்த 1,350 ஆட் பண்ணால் நமக்கு வர்றது தான் வந்து 17,500. சரிங்களா? அது எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னா 19,250 விற்றுருக்காரு. ஸோ இதிலிருந்து இந்த 19,250 17,500 கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்றது தான் வந்து லாபம். எவ்வளோன்னா 17,500 லாபம் எவ்வளோங்க? 1,750 வந்து நம்மளுக்கு லாபம். ₹1,750 நமக்கு வந்து லாபம் வந்திருக்கு. இப்போது 17,500 லாபம் வந்து 1,750 100 எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? அதாவது சிம்பிள். 17,500 நம்மளுக்கு வந்து 1,750 லாபம்னா 100 எவ்வளவு? பர்சன்டேஜ் சதவிகிதம்னாலே 100. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த சைபருக்கு இந்த சைபர் கட் பண்ணிடுறீங்க.
இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கட் பண்ணிடுறீங்க. பேலன்சிங் வந்து 175 மட்டும்தான் இருக்குது. ஒரு 175 175 இங்கே ஒரு 125 175. இப்போ 1 × 10 போட்டிங்கன்னா 10%. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த சம்ம. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஓர் எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 4 மடங்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 4 5 மடங்கு. அதாவது வாங்கிய விலை 4ன்னா விற்ற விலை 5ன்னு சொல்லிக்கிறாங்க. மடங்கு எண்ணில் லாப சதவிகிதத்தை காண்க. லாப சதவிகிதத்தை அவனே கொடுத்துட்டான். லாப சதவிகிதத்தை காண்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்கின விலை 4, விற்ற விலை 5. அதாவது ஒரு பொருள் 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றோம்னா, 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம்? 5 - 4 1 ரூபா லாபம். ரொம்ப சிம்பிள். கணக்கை வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நம்மளுக்கு லாபம் எவ்வளோங்க? 1 ரூபா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சதவிகிதம்னாலே 100 ரூபாய்னு அர்த்தம். இப்போது 4 ரூபாய்க்கு 1 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்குதுன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 1 நாள் 4 25. அதாவது 25% அப்படிங்கிறது ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. அதாவது தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 4 5 மடங்கு. அதாவது விற்பனை விலை வந்து எவ்வளோ இருக்குது? 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு கின்ஸ் நமக்கு என்ன விட்டாங்க? லாப சதவீதமே கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? வாங்கிய விலை வந்து 4 ரூபா, விற்ற விலை வந்து 5 ரூபா. சரிங்களா? அப்போது லாபம் எவ்வளவு? 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றோம்னா 1 ரூபா லாபம். சிம்பிளாக நீங்களே யோசிச்சு போடலாம். 1 ரூபா லாபம். அப்போது 4 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 1 ரூபா லாபம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் வரும்? 25 ரூபா லாபம் வரும். அதுதான் 25%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம்னு கொடுத்துட்டான். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா 16 = 20ன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதாவது 16 = 20ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? லாபம் அல்லது நட்ட சதவீதம். போன சம்மில் அவனே தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துட்டான். லாபமாக நட்டமானு அவனே கொடுத்துட்டான். அதனால் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா 16 = அதாவது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை வந்து 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம்னு கொடுத்துட்டான். விற்ற விலை அதாவது 20 பொட்டி வாங்கி 20. இப்போது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வாங்கி 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வந்து எச்சு விலைக்கு விற்றுருந்தால் லாபம் வரும். ஆனால் 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வாங்கி அதை 20 பெட்டியாக விற்றோம்னா எவ்வளோ வருதோ அந்த விலைக்கு தான் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். புரிஞ்சுதுன்னு உங்களுக்கு? அதாவது 20 பொட்டியை விற்கிற விலை தான் 16 பொட்டி வாங்கின விலை. 16 பெட்டி வாங்கின விலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 20 பெட்டி விற்கிற விலை தான் 16 பொட்டி வாங்கின விலை. அப்போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது. இந்த 20 பெட்டிக்கு வந்து 20 - 16ன்னு போட்டோம்னா 4 ரூபா நட்டம் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. சரிங்களா? அதாவது 20 பெட்டிக்கு 4 ரூபா நஷ்டம்னா நம்மளுக்கு எத்தனை பெட்டி? 100க்கு. எப்போவுமே சதவீதம்னாலே 100க்கு. சரிங்களா? இந்த ஒரு சைவருக்கு ஒரு சைவர் 1 2 2 4 2 × 10 போட்டோம்னா 20%. இதை அடித்து போகிறது ஈஸியாக போட்டுருவீங்க நீங்கள். இதை புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 = 20ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 16 = 20. அதாவது என்ன? இது விற்கிறது, இது வாங்கினது. விற்கிறது 20னா 20க்கு சமம் எது? வாங்கினது விலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொட்டி இது 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 200 ரூபா. விற்றுருந்தீங்கன்னா 200 ரூபா. இந்த 16 வாங்கினதும் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. நாங்கள் இந்த 16 வாங்கினது 200 வாங்கிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ நட்டம்னு கேட்குறாங்க. இதில் 4 பொருள் வந்து எக்ஸ்ட்ரா விற்றுருக்கீங்க. புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த 4 பொருள் தான் எக்ஸ்ட்ரா விற்றுருக்கீங்க. இந்த எக்ஸ்ட்ரா விற்றது தான் நம்மளுக்கு நட்டம். 16 வாங்கி 200க்கு வாங்கி 200க்கே விற்றுருந்தீங்கன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கும். லாபம் இல்லை, நட்டம் இல்லை. சரியா? இந்த 16 வாங்கி 20 விற்றுருக்கீங்க. அப்போது எத்தனை எக்ஸ்ட்ரா விற்றுருக்கீங்க? 4 பொருள் விற்பனை விலை நம்மளுக்கு நட்டம். அந்த 4 பொருள் விற்பனை விலை நட்டம்ங்கிறது தான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா 20% வரும். ஓகே, இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்மளுக்கு? 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வந்து
20 ஸ்ட்ரா பெட்டிக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு பெட்டி வந்து 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 16 × 10 அப்போ எவ்வளவு 160. 160 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அடக்க விலையானது 20 ஸ்ட்ரா பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம்ன்ட்டாங்க. அப்போது 20 பொட்டி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, சமம் 160 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. 16 பொட்டி 160 ரூபாய்க்கு வாங்கி அதே நிதியை 20 பொட்டி 160 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. அப்போ எத்தனை பெட்டி நமக்கு லாஸு, 4 பெட்டி. 4 பெட்டியோட விற்பனை விலை வந்து நமக்கு நட்டம். சரிங்களா? அதாவது 160 ரூபாய்க்கு 4 பெட்டினா 100 ரூபாய்க்கு எவ்வளவு, இந்த கணக்கு. சாரி, இது வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். மொத்தம் வந்து நம்மளுக்கு 20 தான் விற்பனை விலை வருது நம்மளுக்கு. ஸோ 200 பெட்டிக்கு, அதாவது 200 பெட்டிக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டமாகுது, அதாவது 20 பெட்டிக்கு எவ்வளோ நஷ்டமாகுது நம்மளுக்கு, 20 பெட்டிக்கு 4 பெட்டி 4 ரூபா வந்து நஷ்டமாகுது. அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு, 20. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் இன்னொரு அடுத்த சம் பார்க்குறப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. அதாவது விற்கிற விலை கொடுத்துட்டாங்க, 5% நட்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்மளுக்கு வாங்கின விலை என்ன இருக்கும், இதை விட அதிகமாக தான் இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 4275 ரூபாய்க்கு விற்கிறாரு, அவருக்கு 5% நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வாங்கின விலை அதிகமாக தான் நம்மளுக்கு வரணும். அப்போது 4275 பெருக்கல் 100 வகுத்தல் இந்த 100ல் 5 போச்சுன்னா 95. சரிங்களா? ஏன் கீழே வந்து தெரியலனா கூட நம்மளுக்கு சிம்பிளாக சொல்கிற மாதிரி தெரியலனா கூட இதை விட 100 விட கம்மியாக தான் நம்ம இங்கே போடணும். ஏன்னா நஷ்டம் வந்துருக்குது. இதே ஆப்போசிட்டில் 95/100 போட்டோம் என்ன ஆயிரும், இந்த 4275 விட கம்மியாயிரும். அப்படி லாஜிக்காக யோசிச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, 5% லாபம் பெற வேண்டுமெனில் 5% லாபம்னே எவ்வளோ விற்கணும், ஒரு 105 ரூபாய்க்கு விற்கணும். 100 + 5 105 ரூபாய்க்கு. சதவிகிதம்னாலே 100, அவர் 5% லாபம்ங்கிறாங்க. அப்போ 100 + 5 105. அதே மாதிரி தான் இங்கே சதவிகிதம்னாலே 100, நஷ்டம்ங்கிறாங்க. அப்போ 100 -5 போட்டிங்கன்னா 95. இது எப்படி வந்து சொல்கிற புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, 95. இப்போ இந்த 100க்கு இந்த 100க்கு அடிச்சிருங்க. இது எல்லாத்தையும் அடி கொடுத்தீங்கன்னா 1 5 5 9 5 45 10 21 19ன்னு இருக்குது. அப்படியே அடிங்க டைரெக்டாக. 2 19 38, மிச்சம் 4 47, மறுபடியும் 2 19 38, மிச்சம் 9 95 5, அப்போ 225. சரிங்களா? இப்போ 265 × 21 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 225 பெருக்கல் 21, ஒரு 225 225 2 225 450, டோட்டல் போட்டிங்கன்னா 4725. 4725 ரூபாய்க்கு விற்றுருந்தால் தான் அவருக்கு என்ன வந்திருக்கும், 5% லாபம் வந்திருக்கு. 5% லாபம் வந்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஈஸியாக உங்களுக்கு. இன்னும் சிம்பிளான வழி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4225 விற்றா 5% நட்டம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சதவீதம்னாலே 100, 5% நட்டம்னா கம்மியாக விற்றுருக்காருன்னு அர்த்தம். 95 ரூபாய்க்கு, அதாவது 100 ரூபாய்க்கு 95 ரூபா விற்கிறதுக்கு பதிலாக 95 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அப்போது 4225க்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் நம்ம. சரிங்களா? 4275 பெருக்கல் தனித்தனியாக வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் ஒன்றா போடாமல். சரிங்களா? 100 / 95. இப்போ 5ஆல் அடிச்சிருங்க. இதையே 20 1 5 45 95 45. திரும்பவும் அதே தான். இதையும் அடித்தோம்னா 225 வருமா நம்மளுக்கு. பெருக்கணும்னா 2 25 45, அதாவது 4500. ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த 4500 கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 4500க்கு எத்தனை சதவீதம், 5% × 5/100. இப்படி சிம்பிளாகவும் போட்டுக்கலாம். இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா 5 25க்கு 5, மிச்சம் 2, 5 22 22. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4500 கூட்டல் 225 கூட்டினீங்கன்னா 4725 விற்பனை விலை. நம்ம அப்பளையாக போட்டதும் இப்போ போட சேமாக வந்துருச்சா. இப்படி பிரித்து வேணாலும் நீங்கள் வந்து இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் மலைச்சட்டையினை விலையை 1060 901 குறைத்துள்ளார். அவர் வழங்கிய தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது 1060 901 குறைச்சிட்டாருன்னா இது ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே கழிச்சு போட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 159 வந்துடுது நம்மளுக்கு. நம்ம இந்த வழியெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. இல்லை, டேரெக்டாக பார்க்குறோம், ரெண்டையும் கழிச்சு போகிறோம். இப்போது 159 கம்மி பண்ணிக்கிறாரு. அதாவது 1060 159 கம்மி பண்ணிக்கிறார். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு 1060 159 கம்மி பண்ணாருன்னா 100 எவ்வளவு? நம்ம சதவீதம் மேலே சொல்லிக்கிறோம். 100 அளவு போட்டோம்னா 15%. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்திக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்வி தான். இந்த மாதிரி கேள்விகள். ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை 15% அதிகமாக குறித்து பின்னர் 15% தள்ளுபடிக்காக வழங்குகிறார். இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா அல்லது நட்டம் அடைவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடல ஈஸியாக. கண்டிப்பாக வந்து அவர் நஷ்டம்தான் அடைவார். எப்படி நஷ்டம் அடைவார்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளோட விலை வந்து 400 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளோட விலை வந்து 400 வச்சிட்டோம்னா இப்போது 15% அதிகரிக்கிறார். இன்ட்டு 15. இப்போ எவ்வளோ ஆச்சு நம்மளோட அடக்க விலை? 60 ரூபா. 4 15 60 460 ஆச்சு. இப்போது இந்த 460 ரூபாயிலிருந்து மறுபடியும் 15% கம்மி பண்ணுறாரு. இது வேறு மக்கப் பண்ணுறோம். ஓகே, 460 15% கம்மி பண்ணுறாரு. இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபரு 2 5 10 3 5 15 1 2 2 2 4 3 2 6 23 3 9 3 2 6 69. தெரியுதுங்களா? இப்போது 60 ரூபா அதிகப்படுத்திக்கிறாரு, 69 ரூபா கம்மி பண்ணி விற்றுருக்கிறாரு. அப்போ லாபமாக நட்டமா? நஷ்டம். சரிங்களா? இது சதவீதத்தில் கேட்டாலும் கேட்பாங்க. சதவீதத்தில் கேட்டாங்கன்னா 2.25% வரும். அது இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% 20% எனில் அதற்கு நிகரான தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை நான் எழுதி வச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது 2%, அதாவது 2 தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு 2 கம்பேர் பண்ணுற கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நம்ம வேறு விதத்துலேயும் போடலாம். 2 விதமாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நான். இப்போ ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? எக்ஸுங்கிறது வந்து அவங்க கொடுத்துக்கிற முதல் தள்ளுபடி, ஒய்ங்கிறது ரெண்டாவது கொடுத்துக்கிற தள்ளுபடி. அந்த 2 தள்ளுபடியும் பெருக்கி வர்றது இந்த எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. இப்போது எக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் 20 25 ப்ளஸ் 20 25 ப்ளஸ் 20 மைனஸ் தள்ளுபடிங்கிறனால மைனஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த 25 20 பெருக்குனா 2 25 50 500 500 பை 100. இப்போ இது 2 சைஃபர் அடிச்சிட்டோம்னா 5 இருக்குங்க பேலன்ஸு. 20 ப்ளஸ் 25 45 மைனஸ் 5 ஈக்குவல் டு 40. 40%ங்கிறது அந்த ஒரே தள்ளுபடி. இதை போட்டுருக்காங்க பாரு, 40%ங்கிறது ஒரே தள்ளுபடி. சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100. 2 செலவு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் நம்ம போடலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளுபடிகள் முறையன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளோட விலை வந்து 400 எடுத்துக்கிறோம். சரிங்களா? 400 எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளவு? 25%. அப்போ எவ்வளவு? 100க்கு 25னா 100 ரூபா தள்ளுபடி ஆகிடுதா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 300 ரூபா இருக்கும். நெக்ஸ்ட் தள்ளுபடி எவ்வளவு? 300 இன்ட்டு 20%. 20 பை 100. இந்த ஒரு சைஃபர் இந்த சைஃபர் வச்சிட்டோம்னா 60 ரூபா கம்மியாகிடும். இப்போ எவ்வளோ வந்துருக்கு? 240. இப்போது மொத்தம் நம்ம எடுத்த விலை 400.
சரிங்களா? இப்போ இருக்கிற விலை 240. மொத்தமாக எவ்வளோ கம்மியாக இருக்குது? 160 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போது 400 ரூபாய்க்கு நம்ம எப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் 400 ரூபாய்க்கு 160 ரூபா கம்மியாச்சுன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு? இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் அடிச்சிருங்க. ஒரு நாள் 4 4 16 40% வந்துருச்சா ஆன்சரு? ஏன் 400 எடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து யோசிக்கலாம். என்னடா 100 எடுக்காமல் 400 எடுக்கிற மாதிரி. இப்போ 100 எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25% போட்டிங்கன்னா ரூ. 75 ஆயிரும். ரூ. 75க்கு 20% போடுறப்போ உங்களுக்கு வந்து பாயிண்டில் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா 400 எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட்லையும் இது போடலாம் 40%. 2 மெத்தட் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொருளினுடைய விலை 400 ரூபாய்ன்னு எடுத்துட்டோம். 25% முதல் தள்ளுபடி கொடுக்குறோம். கண்டுபிடிச்சோம்னா 100 ரூபா 300 வந்துருச்சு. ரெண்டாவது அந்த 300 ரூபாய்க்கு 20% கொடுக்குறோம். கண்டுபிடிச்சோம்னா 240 ரூபா வந்து நம்மளுக்கு விலை வந்துடுது. விலை 240 ரூபா வந்துடுது. இப்போது 400 ரூபாயிலிருந்து 240 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா எவ்வளவு? 160 ரூபா வந்து தள்ளுபடி ஆகிருக்கும். 160 ரூபா தள்ளுபடி ஆகிருக்கும். இப்போது 400 ரூபாய்க்கு 160 ரூபா தள்ளுபடி பண்ணுறோம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு? அவ்வளோதான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. இந்த சைஃபர் அடிச்சுட்டு அடிச்சிங்கன்னா 40% ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம நடத்தின சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த லாப நட்ட கணக்கில் அடுத்தடுத்து வர சம்மை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டிங்கன்னா நமக்கு ஃபார்முலா எழுதணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக நம்மளே கால்குலேட் பண்ணி போடலாம். தேங்க்யூ.